சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஹல்லேலூயா. மெய்யாகவே நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென், ஆமென். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய தகப்பன் எப்படி இருக்கிறாரோ இன்றைக்கு அவர் உங்களை அப்படியே மாற்ற போகிறார். உங்களை அழைத்தவர் எப்படி இருக்கிறாரோ இன்றைக்கு உங்களை அப்படியே மறுரூபமாக்க போகிறார். ஆமென். இன்றைக்கு சிலர் கர்த்தருடைய சாயலை பார்க்க போறீங்க, சிலர் கர்த்தருடைய மகிமையை பார்க்க போறீங்க, சிலர் கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க போறீங்க. அப்படி அமர்ந்த மெல்லிய சத்தம் சிலருடைய காதுகள் இன்னைக்கு தொனிக்க போகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறாராம். ஆமென். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இந்த நாளில் எங்களை அன்போடு கூட அழைத்த அருமையான பாஸ்டர் ஜெபர்சன் அவர்களுக்காக, அன்பு சகோதரிக்காக, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான மகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் சேனைகளின் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென். ஒரு மறுரூபம் உண்டாக போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் வைக்க போகிறார். ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்கள் மனதில், உங்கள் இருதயத்தில், உங்கள் சிந்தையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்கள் சரீரத்தில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாக போகிறது. ஆமென், ஆமென். தேவனுடைய நாமம் மையப்படட்டும். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கேட்போம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் தாயின் கருவிலே உங்களை என்னை உருவாக்கினவர். அவர் சொல்லுகிறார், பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென், ஆமென். அக்கினி பற்றி எரிந்தால் என்ன நடக்கும்? தீமைகள் பட்சிக்கப்படும், அசுத்தங்கள் பட்சிக்கப்படும், பரிசுத்தம் உண்டாகும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த தங்கத்தை கொண்டு போனால், இந்த பழைய தங்கத்தை கொண்டு போனால் அவங்க சொல்லுவாங்க, சார் இது அங்கே நெருப்பில் சுட்டு எரிச்சிடுறோம் அப்படிம்பாங்க. அப்படி நெருப்பில் அவங்க அதை சுட்டு எரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதில் இருக்கிற செம்பு புகையாக போயிடும், அதில் இருக்கிற அழுக்கு மாசுலாம் என்ன செஞ்சிடும்? புகையாக போயிடும். கடைசியில் பார்த்தா சுத்தமான தங்கம் மாத்திரம்தான் அதில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அக்கினி இறங்கும்போது சுத்த தங்கம் மட்டும்தான் நிலைச்சிருக்கும், மீதியெல்லாம் காணாமல் போயிடும். அல்லேலூயா. அப்போ அக்கினி வெளிப்படணும் இந்த நாட்களில். ஆமென், ஆமென். அக்கினி வெளிப்படணும். அக்கினி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பற்றி எரியணும், அது ஜுவாலித்து எரியணும், அது கொழுந்து விட்டு எரியணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? இழந்து போனதை ரட்சிக்கவும் தேடவும் மனுஷகுமாரன் வந்தாராம். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளை கர்த்தர் உண்டாக்கினார் ஆதி மனிதர்களாக, தம்மோடு கூட இருக்க, தம்மோடு கூட உறவாட, அவரோடு கூட சம்பாசிக்க, அவரோடு கூட நடக்க, அவரோடு கூட சஞ்சரிக்க அவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். ஆனால் சாத்தான் வைத்த ஒரு கண்ணியில் ஏவாளும் ஆதாமும் சிக்கி கொண்டாங்க. ஆண்டவரோடு உள்ள அந்த உறவு, ஆண்டவரோடு உள்ள அந்த ஐக்கியம், ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு பரிசுத்த வஸ்திரம், அதை இழந்து போனார்கள்.
அவருடைய வாழ்க்கையில் சாபம் வந்தது. அதுவரைக்கும் அவர்களுக்கு ஒரு குறைவும் இருக்கவில்லை, ஒரு நன்மையும் குறைபடவில்லை. எப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்களோ சாபம் வந்தது, துன்பம் வந்தது, தீமை வந்தது, வியாதி பலவீனங்கள் வந்தது, தரித்திரம் வந்தது, தடைகள் வந்தது, இக்கட்டுகள் வந்தது, வேதனைகள் வந்தது, கலக்கங்கள் வந்தது, பயம் வந்தது. ஆனால் அந்த இழந்து போன அந்த மனிதனை தேடி மறுபடியும் பிதாவாகிய தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்த இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆமென், ஆமென். இயேசு வந்ததனுடைய ஒரு பிரதான நோக்கமே ஆத்தும ஆதாயம் செய்ய. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை விட்டு தூரமாக இருக்கிற ஜனத்தை மெய்யான தெய்வமாகிய அந்த இயேசு ராஜாவோடு கூட ஐக்கியப்படுத்துறதுக்கு தான் அவர் வந்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இயேசுக்கு சொல்றாரு, நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற நான் வந்தேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் அவர் வந்ததுக்கு பல காரணங்கள் இருந்தது. அதில் ஒரு பிரதானமான ஒரு காரியம், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். ஆமென், ஆமென். அதை இப்பொழுதே அப்பவே சொன்னார், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். அது இப்பொழுதே பற்றி எரியணும். பற்றி எரிதான்னா இன்னும் எரியலை, பற்றி எரியுதான்னு கேட்டால் இன்னும் எரிய காணோம். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் இன்னைக்கு அந்த அக்னியை உங்க மேலே போடுவாராக. ஆமென், ஆமென். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அப்போ அக்கினியை போட அவர் வந்தார். அந்த அக்கினி பூமியின் மேலே, தேசத்தின் மேலே, ஜனங்கள் மேலே பற்றி எரிந்து கொண்டே இருந்தா அங்கே மதுபான கடைகள் இருக்காது, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் இருக்காது, கொலைகள் நடைபெறாது, அசுத்தமான காரியங்கள் தேசத்தில் காணப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பட்டணத்தின் மேலே அக்னி விழுந்தா, அந்த பரலோகத்தின் தேவனுடைய அக்னி விழுந்தா, அந்த பலிபீடத்தில் அக்னி இறங்கிட்டுனா என்ன நடக்கும்? இந்த பட்டணம் சுத்திகரிக்கப்பட்டு விடும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? தேவனை போல இருக்கணும். ஆமென். ஆனால் அப்படி இருக்கிறோமா? இல்லை. நிறைய நேரம் பிசாசின் பிள்ளையாக தான் இருக்கிறோம். நல்லா ஜெபிக்கிறவங்க தான். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஊழியங்கள் இருக்குது தேசத்தில். இன்றைக்கி பிரபலமான ஊழியங்கள் இருக்குது. அங்கே இவங்க போய் கவுன்சிலிங் ஊழியம் செய்கிறாங்க. அங்கே போய் வாலண்டியராக போய் வர்றவங்களுக்கெல்லாம் ஆலோசனை ஜபிக்கிறாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் பார்த்தா, அவர்கள் நடந்து கொள்கிற காரியம் பார்த்தா, இது பிசாசின் பிள்ளை தான் சொல்லணும். ஆனால் ஊழியம் செய்கிறாங்க, ஓடுறாங்க, கூட்டம் கூட்டம் ஓடுறாங்க. எப்பொழுதும் கையில் வேதத்தை வச்சுருக்காங்க, ஜபம் நிற்கிறாங்க. ஆனால் அவனுடைய கிரியைகளை பார்த்தா ஒரு பிசாசு. அவன் கிரியை பார்த்தா பிசாசு. அவருடைய கிரியை பார்த்தா தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இல்லை. ஆனால் தோற்றத்தில் பார்த்தா ஜபம் ஓடுறாங்க, தோற்றத்தில் பார்த்தா போய் ஜபிக்கிறாங்க, தோற்றத்தில் பார்த்தா வேதத்தை கையில் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க, இது கடைசி காலம். நாட்கள் பொல்லாததாக இருக்கிறது, காலம் கொடியதாக இருக்கிறது. நீங்கள் அக்னி சுவாலையாக மாறி ஆகணும். ஆமென், ஆமென். நீங்கள் ஆவியில் அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருந்தீங்கன்னா பரிதாபம் தான், பரிதாபமான நிலைமை தான். நமக்கு தெரியணும், பேசுறது கர்த்தர் பேசுகிறாரா, பேசுறது பிசாசு பேசுகிறானா, பேசுறது அவங்களுக்குள்ள இருக்கிற மனுஷ ஆவி பேசுதான்னு என்ன செய்யணும்? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அடையாளம் கண்டுகொள்ள தெரியணும். கர்த்தருடைய ஆவி என்னதென்றும் சத்திய ஆவி என்னதென்றும் அடையாளம் காணுகிற கிருபை வேணும். ஆமென். அதற்கு நீங்கள் அவரை போல ஒரு அக்கினியாக மாறி ஆகணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவரை போல மாறணும். பாருங்க, இந்த அடுப்பில், விறகு அடுப்பில் எரித்து போடப்பட்ட கறி வெளியில் ஒரு மூடை நிறைய இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே.
இப்போ ஆளுக்கு ஒரு கறியை கொஞ்சம் அள்ளிட்டு வாங்கன்னா அள்ளிட்டு வருவோம். இவங்க கொண்டு வச்சு அதில் நெருப்பை பற்ற வச்சு காற்றை வீசுகிறோம். காற்றை வீச வீச கருகருன்னு இருந்த கறி அப்படி கருப்பாகவே இருக்கும். அப்படி தானே? என்ன மாறும்? அக்கினியாக மாறும். இப்போ அதோடைய நிறம் என்னவாயிருது? சகப்பு கலரில் மாறுது. இப்போ அதை கறின்னு சொல்லுவீங்களா? இல்லை, நெருப்பு. இப்போ நெருப்பாக மாறிட்டு இப்போ கொஞ்சம் உங்கள் கையில் ஆளுக்கு ஒரு கையில் அள்ளி இந்த நெருப்பு அள்ளி கொண்டு வெளியே போடுங்க அப்படின்னா உடனே சந்தோஷமாக ஆளுக்கு வந்து கையில் ஒரு கை நெருப்பு அள்ளுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஐயையோ சுற்றுமே, நெருப்பை யார் தொடுவா? நெருப்பை யார் கையில் அள்ள முடியும்? நீங்கள் கரியாக இருந்தீங்கன்னா பிசாசும் சரி பொல்லாத கள்ள வேலை ஆட்கள் உங்களை நெஞ்சிருவாங்க, உங்கள் நன்மையெல்லாம் உறிஞ்சிருவாங்க. ஆனால் நீங்கள் அக்கினியாக இருந்தால், நெருப்பாக இருந்தால் பிசாசு தூரத்தில் நின்றுவான். ஐயோ அவன் நெருப்பாக இருக்கிறான், ஐயோ அவன் நெருப்பாக இருக்கிறான், கிட்ட போன நம்ம பொசிங்கிறோன்னு அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள் வந்து ஜபத்தில் குறைவுள்ளவங்களாக இருக்கக்கூடாது. 10 நிமிஷம் ஜபம், 20 நிமிஷம் ஜபம், அரை மணி நேரம் ஜபம் இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை கடைசி காலம் தேசத்தில் நான் கொஞ்சம் நடக்கிறத கவனித்து பாருங்க. இன்னைக்கு யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுறோம். சீக்கிரத்தில் வருகை வந்துடும், சீக்கிரத்தில் அவர் வந்துடுவார். ரொம்ப காலெல்லாம் கிடையாது, ரொம்ப காலெல்லாம் கிடையாது. அதனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தில் நமக்கு நன்மைகள் வேணும், வாழ்றதுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் வேணும். கட்டாயம் அவர் கொடுப்பார், கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஆனால் அதற்காக அது பின்னாடியே ஓடக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, இவையெல்லாம் கூட கூட ஒரு பக்கம் மட்டும் பிடிக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் இருக்கு. உண்மைதான். தசமபாகத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை நிரப்புன்னு சொல்கிறார். உண்மைதான். ஆனால் இன்னொரு பக்கம் முதலாவது தேவனும் தேவனுடைய ராஜ்யமும். ஆமென். இது இல்லாமல் நீங்கள் என்ன தான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். அதனால் முதல்ல தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அல்லேலூயா. நீங்கள் எடுத்து வாசிங்களேன், ஏன் அவர் அக்கினியை போட வந்தார்? வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து ஒருத்தர் வாசிக்கலாமா? கர்த்தருடைய நாளில் ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள் எது? வாரத்தின் முதல் நாளில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இயேசு உயிர்த்தெழுந்தார். இதுதான் கர்த்தருடைய நாள். ஆமென். அப்போ கர்த்தருடைய நாளில் யோவான் ஆவிக்குள்ளானாராம். அல்லேலூயா. அப்போ இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்போது ஒரு பெரிய சத்தத்தை கேட்டார். அப்போது அது நான் அல்பாவும் முந்தினவரும் இருக்கிறேன். அல்லேலூயா. 12ஆம் வசனத்தில் வாசிங்க. ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவி கொண்டிருந்தாராம். மார்பருகே பொற்கச்சை அணிந்திருந்தாராம். மனுஷகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் எப்படி இருந்தது? அக்கினி சுவாலையாக இருந்தது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கண்கள் அக்கினி சுவாலையாக இருந்தது. அவருடைய பாதங்கள், அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல் இருந்தது. அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள் ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. ஆமென். மத்தியான வேளையில் சூரியன் அப்படியே ஒரு மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா?
வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல அவருடைய முகம். ஆண்டவருடைய மகாபரிய ஒரு இரக்கத்தினால அநேக தரம் அவரை தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை அவர் தந்தார். ஆனால் நான் இதுவரைக்கும் இந்த ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி அப்படிலாம் நான் பார்க்கல. பிரகாசமுள்ள வெளிச்சமாய் அப்படியே சூரியன் உதித்து வரும்போது எப்படி இருக்கும், அப்படி நெருப்பு மயமா, அக்னி மயமா, அப்படிதான் நான் அநேக வேளைகளை அவரை தரிசிக்க அவர் கிருபை பாராட்டினார். நம்ம பார்க்குற மாதிரி இல்லை. நாட்டுக்குட்டியை தோளில் தூக்கி போட்டுட்டு நம்ம பார்க்குற மாதிரிலாம் இல்லை. மோசம் போயிடக்கூடாது. நம் தேவனுடைய ஜனம், ஒரு தேவனுடைய பிள்ளை, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கணும். ஆமென், ஆமென். புலிக்கு பிறந்தது பூனையாக இருக்காது, அது புலியாக தான் இருக்கும். ஆமென். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை போல இருக்கணும். இயேசு ராஜாவுடைய பிள்ளைகள் அவரை போல இருக்கணும். ஆமென். அவரை போல நடக்கணும். நம்முடைய செய்கை அவரை போல இருக்கணும். ஆமென். உலகத்தார் அல்ல நீங்களும் நானும், நம் தேவனுக்குரியவர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ இங்கே அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையா இருந்தது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2:18 வாசித்தீங்கன்னா கூட அங்கேயும் என்னதான் எழுதப்பட்டிருக்குது, அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமுள்ள வெண்கலம் போன்ற பாதங்களை உடைய ஒரு தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. ஆமென். அப்ப இங்கே அவருடைய கண் எப்படி இருக்குதா, அக்னி ஜுவாலை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை கண்டபோது தானியேல் சத்தவனை போல கீழே விழுந்தாராம். அவரை கண்டபோது யோவான் சத்தவனை போல கீழே விழுந்தாராம். அல்லேலூயா. அவர் தான் பிடிச்சு தூக்கி விடுறாரு. எசேக்கியேல் அவரை கண்டபோது சத்தவனை போல விழுறாரு. அல்லேலூயா. சும்மா இல்ல, நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்க அக்னியா இருந்தா, நீங்க அக்னி ஜுவாலையா மாறிட்டா மறைவானது ஒன்று இருக்காது, ரகசியம் ஒன்று இருக்காது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்கிறவங்களே உங்கள்கிட்ட ஒரு பொய் கூட சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு உடனே அது அந்த அக்னி, உங்களுக்குள்ள இருக்கிற அக்னி அடையாளம் காட்டிடும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் கூட ஊழியத்தில் சிலர் இருக்கிறாங்க. சில நேரம் யாராவது சொந்தக்காரங்க அந்த ப்ரேயர் ரூமுக்கு வந்துட்டு, கொஞ்சம் இந்த பஜார் வரைக்கும் வாயேன், ஒரு சின்ன பொருள் மட்டும் வாங்கணும், கூட வாயேன் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க உடனே சரி ஒரு 10 நிமிஷம் தானே, ஒரு 1/4 மணி நேரம் தானே, சரி அண்ணன் அக்கா எங்கேயாவது ஊழியத்தில் தானே இப்போ இருப்பாங்க, சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்லாமல் போயிடுவாங்க. சொல்லாமல் போகிறது தப்பு இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை மறைக்கணும்னு நினைக்கிறாங்களே, அது தவறாயிருது. இவங்க எந்திரிச்சு வெளியில் போனால் பஜாருக்கு நடக்க ஆரம்பிச்சா திடீர்னு பார்த்து ஆவியான இப்போ கால் பண்ணால் அங்கே வண்டி சத்தம் கேட்கும். பஜாருக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கியே, என்னாச்சு, ப்ரேயர் ரூமில் இல்லையா, இன்னைக்கு வரலையா, ஐயோ இப்போ தான் நான் வெளியே வந்தோம் அப்படிம்பாங்க. எத்தனையோ தரம், எத்தனையோ பேர் அவன் சொல்லுவாங்க, ஒரு சின்ன காரியம் கூட, ஒரு சின்ன தவறு கூட செய்ய முடியலையே, உடனே கால் பண்ணுறீங்களே. ஏன்னா தேவன் காண்பிக்கிறார். தேவன் மேலே வச்ச அக்கினி என்ன செய்யுது, அங்கே என்ன நடக்குப்பா, கூட இருக்கவங்க என்ன செய்கிறாங்கப்பா. ரொம்ப உயிரான நேசிக்கிற ஒரு அண்ணன், பெரியப்பா பையன், மதுரையில் இருக்கிறாங்க. ஒரு கம்பெனிக்கு போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற அண்ணன் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க. அவங்க என்னடா அவன் தம்பி இப்படி ஊழியன்னு போயிட்டான், அவன் எவ்வளோ படிச்சிருக்கிறான், அவனுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது, எதுக்குடா ஊழியத்துக்கு போனான் அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, அண்ணே அவன் வேலை செய்கிறதுக்கு மாற்றப்பட்டு ஊழியன்னு போயிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா டெய்லர், காலைல 5 மணிக்கு குளித்து கடைக்கு போயிடுவேன்,
கடையில் போய் வேலை செய்வேன். சின்ன வயசுலேருந்தே, ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்தே நான் பல வேலைகளை செஞ்சேன். சின்ன வயசுலேருந்தே 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே எங்கள் பெரியப்பா வந்து ஈபியில் வந்து வயர்மேனாக இருந்தாங்க. 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நிறைய வீடுகளை கான்ட்ராக்ட் எடுத்து வீடு வயரிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் சின்ன வயசுலேயே. அதனால் எங்கள் ஊரில் எல்லாருக்குமே தெரியும், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், நைட்டு 10 மணி வரைக்கும் ஏதாவது மாறி மாறி வேலை செஞ்சிட்டே இருப்பேன். கையில் எப்போதும் நான் அந்த சின்ன வயசுலேயே பாக்கெட்டில் 2000 ரூபா வச்சுருப்பேன் ஒரு விளையாட போனால் கூட. ஆனால் இவங்க சொல்கிறாங்க வேலை செய்ய மாற்றப்பட்டு ஊழியத்துக்கு போயிட்டான். நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு அப்படியே படம் போல் அந்த காட்சி வருது. இப்போ கர்த்தருடைய ஆவியார் சொல்ல அவனுக்கு இப்போ கால் பண்ணு அப்படிங்கிறார். நான் உடனே ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி, அண்ணன் இப்போ இந்த கம்பெனியில் இந்த அண்ணன் கூட நேருக்கு நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, 2 பேரும் இப்போ டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. உடனே அவங்க திரும்பி பார்க்குறாங்க. தம்பி என்ன கம்பெனிக்கு வந்திருக்கியா? கம்பெனிக்கு வரல, அந்த அண்ணன் உங்கள்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களே, நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? வேலை செய்கிறதுக்கு மாற்றப்பட்டு ஊழியத்துக்கு போயிட்டான்னு சொன்னீங்களே, உண்மையிலே அப்படியா அப்படின்னு. தம்பி இங்கேருந்து யாரும் உனக்கு போட்டு கொடுத்துட்டாங்களா? யாரும் போட்டு கொடுக்கல அப்படின்னோடனே, ஓ கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்திட்டாரோ, ஐயோ சாரிப்பா அப்படின்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா இல்லைங்க, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ஒரு அக்னியாக மாற விட்டு கொடுங்க. அப்படி அக்னி உங்கள் மேலே இறங்க, உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, அவரை போல மாற்றுங்கன்னு கேளுங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. மோசே அவருடைய அக்னிக்குள்ளே இருந்தான் 40 நாள். அந்த மலையை பார்த்தா நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அவருடைய அக்னிக்குள்ளே அவரை போலவே மாறிட்டான். மிரியாம் ஒரே ஒரு வார்த்தை, அவளும் தீர்க்கதரிசி தான், கூட பிறந்த சகோதரி தான். கர்த்தர் மோசையை கொண்டு தான் பேசினாரா, எங்களை கொண்டு பேசலையா? குஷ்டரோகம் வந்துருச்சு. மோசை ஜெபித்த போது ஒரு இறக்கம் கிடைச்சது, சுகம் ஆனாள். அல்லேலூயா. கர்த்தரை குறித்த பயமும் நடுக்கமும் இந்த தேசத்துக்கு வரணும். ஆமென். கர்த்தரை கொடுத்த பயமும் நடுக்கமும் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ள வரணும். அதற்கு நீங்க அக்னி ஜுவாலையா மாறி ஆகணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எசேக்கியேல் 1:27 ஒருத்தர் வாசிக்கலாம். எசேக்கியேல் 1:27. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். ஆமென். கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய உள்ளம் புறம் அக்னி. இடுப்புக்கு மேலே பார்த்தா நெருப்பு, அவருடைய இடுப்பு கீழே பார்த்தா நெருப்பு. அல்லேலூயா. பிரகாசம், அப்படியே ஜொலிக்கிறார் நெருப்பாய். ஆமென், ஆமென். நம் தேவனாய் கர்த்தரை போல நீங்களும் நானும் மாறணும். ஆமென். அப்பதான் தேசத்தில் எழுப்புதல் வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அப்போ இங்கே நாம் ஆராதிக்கிற அக்னியாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அக்னியாக இருக்கிறார். தானியேல் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 10 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். அக்னி நதி அவருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை, கோடான கோடி பேர். அப்போ கோடான கோடி பேர், இந்த முழு உலகமும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும்னா அக்னி நதி அவருடைய சந்நிதியிலிருந்து இறங்கி வரணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாக இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. நம் தேவனாய் கர்த்தர் இயேசு ராஜா உட்கார்ந்திருக்கிற சிங்காசனம் எப்படி இருக்கு? அக்னி ஜுவாலை. அவருடைய சக்கரங்களும் எப்படி இருக்கு? எரிகிற நெருப்பா இருக்குது. ஆமென், ஆமென். ஏன்னா அவர் அக்னின்னா ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து என்ன ஆகும்? ஒரு மரச்சேரில் உட்காந்து என்ன ஆகும்? இது சுத்தமான தேக்குங்க,
உட்காருங்க, என்ன ஆகும்? எரிஞ்சு சாம்பலா போயிடும். அப்போ அவர் அக்கினிமயமானவர், அவர் ஜோதிகளின் பிதா. அப்போ அவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனமும் அக்கினி சுவாலையாக, அவருடைய சக்கரமும் எரிகிற நெருப்பாய் இருந்தது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அவரை போல ஒரு மாற்றம் வரப்போகுது. ஆமென், ஆமென். ஐயா, அவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனமே அக்கினி சுவாலையா இருந்தா, அவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்துடைய சக்கரம் எரிகிற நெருப்பா இருந்தா, அவர் வந்து வாசம் பண்ணுகிற உங்களுடைய என்னுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? இருதயம் எப்படி இருக்கணும்? அக்கினியா இருக்கணும், நெருப்பா இருக்கணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் உங்களுக்குள்ள வந்து எனி டைம் 24 hours அந்த சர்வவல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணா, அவர் சொல்றார், மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, மகளே உன் இருதயத்தை எனக்கு தா. ஏன்? மார்க் 7:21 வாசித்தீங்கன்னா, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், உபச்சாரங்களும், வேசித்தனங்களும், அசுத்தங்களும், காமகாரங்களும், விக்கிரக ஆராதனைகளும், பில்லி சுனியங்களும், இப்படி பலவிதமான அசுத்தம் என்ன செய்து புறப்பட்டு வருமா. வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தி பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாதபடி நரகத்தில் தள்ளி விட்டுரும். அப்போ இந்த இருதயத்துக்குள்ள அவருடைய அக்னி வருமானால், இந்த இருதயத்துக்குள்ள இந்த அக்னிமயமான தேவன் வர இடம் கொடுப்போமானால், அவர் உள்ள வரும்போது இந்த அசுத்தங்களை எல்லாம் அந்த அக்னி சுட்டெரித்து போடும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சிந்தையில் போராடுகிற சிலர் உள்ள இருக்கீங்க. அடிக்கடி சிந்தையில் ஒரு போராட்டம். ஏன் சிலர் கலங்குறீங்க? ஏன் எனக்கு மாத்திரம், ஏன் எனக்குள்ளே மாத்திரம், ஏன் இப்படிலாம் எண்ணங்கள்? அதை விரும்பலை, ஆனால் வந்துடுது. அது வந்து உங்களை கலங்க பண்ணுது, உங்களை ஜெபிக்க விடாமல் தடை பண்ணுது. சிலருக்குள்ள அப்படி ஒரு போராட்டம் காணப்படுதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனால் இந்த அக்னி இறங்கி வந்தா உங்க சிந்தையில ஒரு மறுரூபம், கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை வந்துடும் உள்ள. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் மாத்திரம் ரகசியங்களை, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க ரகசியத்தை வெளிப்படுத்தினா, ஆனால் அப்படி சொல்ல மாட்டார். அவ்வளோ ஈஸியாக அனுப்பிச்ச மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவ்வளோ அன்பு உள்ளவர். ஆமென். நம்ம மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அடிக்கடி அவர் கடிந்து கொண்டும் கீழ்ப்படியாமல் போகும்போது எல்லாத்தையும் நினைச்சிருவார், வெளிப்படுத்திடுவார். அப்போ இன்னைக்கு இந்த அக்னி உள்ள வராததுனால தான் அசுத்தம் உள்ள காணப்படுது. இந்த அக்னிமயமான தேவன் நமக்குள்ள பிரவேசிக்க நம்ம இடம் கொடுக்காதனால தான் இந்த அருவருப்புகள் உள்ள காணப்படுது. அப்போ இன்னைக்கு இந்த அக்னி இறங்கி வரப்போகுது. இந்த அக்னிமயமான தேவன் உங்களுக்குள்ள பிரத்யட்சமாய் இறங்கி வரப்போகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அவர் இறங்கி வரும்போது நாமும் அக்னியா மாறிடுவோம். ஆமென். அதனால் முதல்ல நமக்கு தெரியும், நம்ம ஆராதிக்கிறவர் யார், என்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவர். ஆமென். இந்த என்னை உணர்வே இல்லை இன்னைக்கு அநேகருக்கு. இன்னைக்கு இந்த உணர்வே இல்லை. சொந்த ஊரில் கிறிஸ்துக்குள்ளே வந்தப்போ நான் இரவு பகலாக ஜபத்தில் நிற்க அவர் எனக்கு உதவி செய்தார், கிருபை பாராட்டினார். அப்படி நிற்க 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 ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரவாதம், பில்லி சூனியம், இதை ஆண்டவர் வெளிப்படுத்தின போது எனக்கு ஆண்டவர் மேலே வருத்தம் வந்துட்டு, இந்த மந்திரவாதிக்கெல்லாம் வல்லமை கொடுத்துட்டு உங்கள் பிள்ளைகளை ஒரேடி அழிச்சிருங்க என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போயிட்டு. அப்போ தான் சொன்னார், இதை நான் உனக்கு ஏன் வெளிப்படுத்துகிறேன், இப்படி இருக்கிறாங்க, அப்போ நீ நெருப்பாக மாறு அப்படின்னார். அல்லேலூயா. ஏன்னா எவ்வளோதான் ஜெபித்தாலும் அது பாதிக்குது. அப்போ தான் சொன்னார், நீ என்ன போல மாறுப்பா. ஆமென், ஆமென். கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் வேதம் சொல்லுது. ஆமென். அப்போ தான் இரவு பகல நின்று நான் கர்த்தருக்குள்ளே என்னை பலப்படுத்தி கொள்ள ஆரம்பித்தேன்.
தாவீது எல்லாவற்றையும் இழந்து நின்ன போது எல்லாரும் இவனை கல்லெறியணும், நம்முடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் அமலேக்கர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்களேங்கிறாங்க சிக்லாக்கில். ஆனால் தாவீது என்ன செய்தானா, தாமதம் பண்ணல, சோர்ந்து போய் அழுதுட்டு உட்காரல, உடனே தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென், ஆமென். கர்த்தருக்குள்ள தன்னை பலப்படுத்தினான், ஒரு அக்கினி சுவாலையா மாறினாவன். இப்போ ஆண்டவர் சொன்னா, நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென். சோர்ந்து போய் உட்கார்ற வரைக்கும் சோர்ந்தரிக்க முடியாது, விட்டதை பிடிக்கவும் முடியாது. நீங்கள் எப்போ உடனே ஆபத்து வரும்போது, இக்கட்டு வரும்போது, வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது உடனே தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள்ள உங்களை பலப்படுத்தி நீங்கள் அக்கினி சுவாலையாய் மாற அர்ப்பணிக்கும் போது நீங்கள் இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப பெற்றுக்கிடுவீங்க, இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. எந்த நன்மை இழந்தீங்களோ, எந்த ஆசீர்வாதத்தை இழந்தீங்களோ, எந்த அற்புதத்தை இழந்தீங்களோ அதெல்லாம் மறுபடியும் திருப்பி பெற்றுக்கொள்வீங்க. ஆமென், ஆமென். இன்னைக்கு என்ன செஞ்சிடறோம், உட்காந்து கவலைப்பட்டே உட்காந்துடுறோம், உட்காந்து என்ன செய்கிறோம், சோர்ந்து போயிடுறோம், அந்த பிரச்சனையே பேசி பேசி முடங்கி போயிடுறோம். நம்ம நீங்கள் முடங்குறதுக்காக அழைக்கப்படலை, நீங்கள் எழும்பி தேசத்தை சுதந்தரிக்க, நீங்கள் எழுந்து கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காண்பிக்க நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். என்ன கொஞ்ச நேரத்தில் அந்த அக்கினி இறங்கு பாருங்க. அவர் எனக்கு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு என் பிள்ளைகள் அக்கினியாக மாற்றுவேன், என் பிள்ளைகள் அக்கினியாக மாற்றி அனுப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் முடியாது ஒன்றும் இல்லை. நம்ம அக்னியாக மாறிட்டோன்னா நமக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு ஒரு பயமும் நடுக்கமத்தையும் அவர் உண்டாக்குவார். நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய அக்னி அவங்கள நடுங்க வைக்கும், எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்குள்ளே நெருப்பாக இருந்தால் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. ஆமென். நம்ம கர்த்தருக்குள்ள ஆவியில் அனலாயிருந்தால், வேதம் சொல்லுகிறது ஆவியில் அனலாயிருங்க. நீ தேவனுடைய பிள்ளைன்னா ஆவியில் அனலாயிரு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆவியில் அனலாயிருந்தா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடைய இயேசு அந்த அதிகாரத்தை உங்களுக்குள்ளேருந்து வெளிப்பட பண்ணுவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாருங்களேன், ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிங்கன்னா, ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில், அப்போ தேசத்தில் இன்னைக்கு சில ஆளுகையில் இருக்கிற பொல்லாதவர்கள் கொடியவர்கள் என்னாகணும், மரணம் அடையணும். அப்போ தான் மகிமை வெளிப்படும், எழுப்புதல் பற்றி பரவும் தேசத்தில். அப்போது ஏங்க அந்த வார்த்தையை எழுதினாருன்னு தெரியல. ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஏசாயாவுக்கு அவர் வெளிப்படுகிறார். சேராபீன்களும் அங்கே துதிக்கிறாங்க, ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்கிறாங்க. இப்போ ஏசாயா சொல்கிறான், ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் குடியிருக்கிற ஜனங்களுக்கு நடுவில் வாசம் பண்ணுகிறவன் சொல்கிறான். உடனே அதில் ஒரு தேவதூதன் என்ன செய்கிறான், அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினியை தன்னுடைய அந்த குரட்டில் எடுத்துகிட்டு வர்றான். எடுத்து வந்து இவன் உதட தொடுறான். தொட்டுட்டு சொல்கிறான், எப்பா இது இந்த பலிபீடத்தின், இந்த கர்த்தருடைய பலிபீடத்தின் அக்கினி உன் உதட்டை தொட்டதுனால உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்றுங்கிறான். அல்லேலூயா. அப்போ அந்த பலிபீடத்தின் அக்கினி நம்முடைய உதடுகள் என்ன செய்யணும், தொடணும், தொடணும், தொடணும். அல்லேலூயா. தொட்ட உடனே இப்போ என்ன ஆயிடுது, இதுவரைக்கும் ஆண்டவரே அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்னு மற்றவங்களை குறை சொன்னவன், கோல் சொன்னவன், குற்றப்படுத்தினவன் இப்போ கர்த்தருடைய வாயா கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக மாறிட்டான் ஏசாயா. அல்லேலூயா. இப்போ யாரை நான் அனுப்புங்கிற சத்தம் கேட்குது. ஏசாயா நீ போன்னு சொல்லலை, இவன் சொல்கிறான், ஆண்டவரே இது அடியேன், என்னை அனுப்பும், நான் போகிறேன் உங்களுக்காக, நான் போகிறேன், நீங்கள் தான் மெய்யான தெய்வங்கிறத தேசம் அறியும்படி நான் போகிறேன், இந்த ஜனங்களுக்கு நடுவில் உண்மை குறித்து பேச நான் போகிறேன், உண்மை குறித்து அறிவிக்க நான் போகிறேன்னு ஏசாயா தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ அந்த பலிபீடத்தின் அக்கினி உதடுகளை தொடுமானால் ஒரு சுத்திகரிப்பு. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். பாருங்களேன், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே
ஆகாப்புக்கு எலியா தன்னை காண்பிக்கிறான். ஆகாப் சொல்கிறான், தேசத்தை கலங்க பண்ணுறவன் நீ தானே, இஸ்ரவேலை கலங்க பண்ணுறவன் நீ தானே அப்படிங்கிறான். எப்பா நான் இல்லை, நீயும் உன் தகப்பன் குடும்பம் தான் தேசம் முழுவதும் எங்கும் பாகாலுக்கு மேடைகளையும் பாகாலுக்கு விக்கிரகத்தையும் உண்டாக்கி தேசத்தை தீட்டுக்குள்ளாக்கி தேசத்தை சாபமாக்கிட்டீங்க. அதனால தான் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, மழையும் இல்லை, பனியும் இல்லை அப்படிங்கிறான். இப்போ சொல்கிறான், அங்கே பாரு, இந்த யெசபேலுடைய பந்தியில் இருக்கிறாங்களே தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரை கூப்பிடு. இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரு 450 பேர் இருக்காங்களே, இந்த 850 பேரையும் கூடு. 2 காளையை கொண்டு வாங்க. என்ன செய்வோம்? பலிபீடத்தின் மேலே வைப்போம். அக்கினியினால் உத்தரவாளர்கள் தெய்வமே தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு இப்போ பாகாலின் தீர்க்கதரிசிகள்லாம் ஒரு காளையை துண்டு துண்டா அதை வெட்டி பலிபீடத்தின் மேலே வச்சு பாகாலே வான்னு கூப்பிடுறாங்க. அங்கே ஒரு அக்கினி இறங்கலை, ஹீட்டியை குத்திக்கிடுறாங்க, உடம்பை கீறிக்கிடுறாங்க. அங்கே ஒரு மறு உத்தரவும் இல்லை. எலியா சொல்கிறான், அவன் தேவனாம ஒரு வேளை அவன் பிரயாணம் பண்ணி போயிருக்கலாம், ஒருவேளை தூங்கினாலும் அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்கிறோன்னு எலியா சொல்கிறாரு. இப்போது எலியாவுடைய டைம் எப்போ? அந்தி பலி செலுத்துகிற நேரம், சாயங்கால நேரம். இப்போ எலியா கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான். வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்தது, அந்த பலிகளை பட்சித்து போட்டது. அல்லேலூயா. சுற்றி ஊற்றப்பட்ட அந்த தண்ணீரை, அந்த வாய்க்கால தண்ணீரை அது நக்கி போட்டது. இப்போ 2 மனமாக இருந்தாங்க பாருங்க, கொஞ்சம் உலகம் கொஞ்சம் கர்த்தர், கொஞ்சம் சபை கொஞ்சம் உலகம், இப்படி இருந்தாங்க பாருங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் முகங்கொப்புற விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், முழு இஸ்ரவேல் தேசம் கர்த்தரிடமாய் திரும்பினது. அல்லேலூயா. அக்கினி வெளிப்பட்ட போது முழு இஸ்ரவேலரும் கர்த்தரே தேவன் என்று கர்த்தரிடமாய் திரும்பினார்கள். எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. இந்த பாகாலின் எங்களுக்கு வேணாம். அல்லேலூயா. இந்த பாகாலின் பலிபீடம் வேண்டாம், எல்லாத்தையும் உடைச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த அக்கினி உங்களுக்குள்ள வெளிப்பட்டா உங்களை சுற்றி இருக்கிற ஜனம் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், நாங்களும் உங்க கூட கர்த்தரை ஆராதிக்க வர்றோண்டு உங்க கூட உங்க கையை பிடிச்சிக்கிட்டு கர்த்தரை ஆராதிக்க உள்ள வந்துருவாங்க. ஆமென், ஆமென். அப்போ தேவனுடைய அவர் அக்கினியா இருக்கிறார், அக்கினி சுவாலையா இருக்கிறார். அவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனம் கூட அக்கினி சுவாலையா எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மகாராஜா, அந்த சர்வவல்லமையுள்ள தேவன், அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணும்படி உங்க இருதயம் நெருப்பா எரியணும். ஆமென். நீங்க ஆவியில் அனலா மாறணும். ஆமென். அப்படி மாறிட்டா உள்ள சுகரும் இருக்க முடியாது, பிரஷரும் இருக்க முடியாது, தைராய்டு இருக்க முடியாது, கிட்னி சம்பந்தமான எந்த வியாதியும் இருக்க முடியாது, தோல் சம்பந்தமான எந்த வியாதியும் உள்ள குடியிருக்க முடியாது, எந்த போராட்டமும் எந்த பிரச்சனையும் உள்ள தங்கி இருக்கவே முடியாது. ஆமென். ஒரு பெரிய ரிவைவல், எழுப்புதல், அக்கினி இறங்கினப்போ தான் உண்டாச்சு. ஜபம் ஜபித்தப்போ வரல, ஜபத்தில் அக்கினி வெளிப்படணும். ஆமென். இன்னைக்கு தேசத்துக்காக தேர்தலுக்காக எவ்வளவோ ஜபம் நடந்தது, அக்கினி வெளிப்படலை. ஜபம் நடந்தது உண்மைதான், அக்கினி வெளிப்படலை. இந்த 3 நாட்கள் மதுரையில் சுற்றி ஜபம் நடந்துட்டு இருக்குது எல்லா சபைகள்லையும். ஆனால் அக்கினி வெளிப்பட்டா தேசத்தை ஆள்றவங்க தொப்புன்னு கீழே விழுந்து கர்த்தரே தேவன், உங்களுடைய தேவனே தேவன். ஆமென், ஆமென். அந்த பெரிய பொற்சலை உண்டாக்குன நேபுகாத்நேச்சார் சொல்றான், தானியேல் அவன் சொல்றான், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனே தேவன், இந்த தேவனுக்கு விரோதமாய், இந்த கர்த்தருக்கு விரோதமாய் எவனாவது பேசினா அவன் வீடு எருக்களமாக்கப்படும் சொன்னான். ஆமென். அப்படி வரணும் சட்டம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இப்போ எலியா சொல்றா, சரி நீங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன், உங்கள் கண் திறக்கப்பட்டுல, கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களே, ஒன்று செய்யுங்க. தேசத்தில் தீமைகள் இருக்குது. இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை பிடிங்க. இந்த யெசபேலுடைய பந்தியில் இருக்கிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசி 400 பேர், 850 பேர் பிடிங்க. ஜனங்கள்லாம் பிடிச்சிட்டு வர்றாங்க. கீசோன் ஆற்றங்கரையில் எலியா அவர்களை வெட்டி போட்டான்.
தேசம் சுத்திகரிக்கப்பட்டது, தேசம் சுத்திகரிக்கப்பட்டது. இப்போ அந்த கர்மேல் மலையில் போய் ஜெபிக்கிறான். தான் வேலைக்காரர்கிட்ட சொல்கிறான், எப்பா சமுத்திரமுகமாக போய் பார். அவன் சொல்கிறான், ஐயா ஒன்றும் இல்லை, இன்னும் 7 தரம் போய் பார். 7வது தரம் எலியா ஜெபித்த போது அங்கே உள்ளங்கை அளவு மேகம் எழும்புதுன்னு வந்து சொல்ல, எலியா ஆகாபிட்டு சொல்கிறான், ரதத்தை பூட்டிட்டு கிளம்பு, பெருமழையின் இறைச்சல் கேட்குது, பெருமழையின் இறைச்சல் கேட்குது, மலைமை தடை செய்யாதபடி சீக்கிரம் போங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவன் தேசத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே எலியா தன் அறையை கட்டி கொண்டு இவன் அக்கினியாக, அந்த தேவனுக்காக இவன் அக்கினி சுவாலையாக இருந்ததுனால அந்த ஆகாப்பை முந்தி கொண்டு இவனுடைய கால்கள் தேசத்துக்குள் கடந்து போனது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்கள் முறிந்து விழ போறாங்க. உங்களுக்கு விரோதமான தீய சக்திகள் முறிந்து விழ போகுது. அதை பார்க்க போறீங்க, அதை கேள்விப்பட போறீங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ ஒரு அக்கினி இறங்க போகுது. அவரை போல உங்களை மாற்ற போறார், அவரை போலவே உங்களை மாற்ற போறாரு, அவரை போலவே உங்களை மாற்ற போறாரு. ஆமென். வியாதிகள் உங்களுக்குள்ள தங்கி இருக்க முடியாது, பலவீனங்கள் உங்களுக்குள்ள தங்கி இருக்க முடியாது, பிரச்சனைகள் உங்களுக்குள் தங்கி இருக்க முடியாது, நஷ்டங்கள் உங்க பிசினஸ்ல தங்கி இருக்க முடியாது, இழப்புகள் உங்களிடத்துல இருக்க முடியாது. அவைகள் வெளியேறித்தான் ஆகணும், அவைகள் வெளியேறித்தான் ஆகணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். பாருங்க, பெந்தேகோஸ்துங்கிற நாள் வந்த போது அப்போஸ்தலர்களுடைய 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அக்கினிமயமான நாவுகளாக எல்லாருடைய இருதயத்துக்குள்ள அவர் இறங்கி வந்தார். இப்போ அக்கினி சுவாலைகளாய் அப்போஸ்தலர்கள் அந்த 120 பேரும் அக்கினியா மாறுறாங்க. இப்போ அவங்க இருதயத்துக்குள்ள அந்த சர்வவல்லமையுள்ள தேவன் இயேசு ராஜா அக்கினிமயமான நாவுகளாக இறங்கினார். இப்போ அக்கினியா அவங்க மேல வந்து அமர்ந்தார், அவர்கள் அக்கினியா மாற்றினாரு. இப்போ இந்த பேதுரு யோவானும் போனா சப்பானியா இருக்கணும்னு பார்த்தியப்பா, எங்களுக்குள் அக்கினி இருக்கு. இது உயிருள்ள அக்கினி, உயிர்ப்பிக்கிற அக்கினி, இது பரிசுத்தமா வாழ வைக்கிற அக்கினி, இது தோல்வியை மாற்றி வாழ வைக்கிற, ஜெயத்தை கொடுக்கிற, நல்ல புது நம்பிக்கையை கொடுத்து உன்னை சாட்சியை நிறுத்துற அக்கினிப்பா அப்படி இயேசு கிறிஸ்து எழுந்து நடன்னு தூக்கி விட்டாங்க பாருங்க. அவன் துள்ளி குதித்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். அவங்க கைகளை பிடிச்சிட்டு ஆண்டவரை துதிச்சிட்டு தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தான். இப்போ ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு, ஐயோ தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததிலிருந்து சப்பானியா இருந்தவன் அல்லவா, எப்படி அழகா நடக்கிறான், இவன் கால் நல்லாயிருச்சு, இது எப்படி இவன் ஆண்டவரை துதிக்கிறான், எப்படி எப்படி பிரமிச்சு பார்க்கறாங்க. அப்ப பேதுரு சொல்றார், எங்களுடைய சுய சக்தினாலாவது எங்கள் சுய பக்தினால் இதை செய்ய இல்லை, எங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வல்லமை இவனை பலப்படுத்தினது. ஆமென். நீ ஆண்டவர் அப்படி உங்களை நடத்துவா. அந்த பேதுருக்குள்ள யோவானுக்குள்ள இருந்த அக்கினி உங்களுக்குள்ள வெளிப்பட போகுது, உங்களுக்குள்ள வெளிப்பட போகுது. ஏன் அப்போஸ்தலனாய் பவுல் மேல அவன் இரவு பகலா ஜெபித்து ஜெபித்து தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்மை போல என்ன மாற்றுங்க, உங்களை போல என்ன மாற்றுங்க, ஒப்பு கொடுத்து இரவு பகலா ஜெபித்து 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 இந்த பவுல் அவன் மேல இருக்கிற வஸ்திரம் கூட நெருப்பா பற்றி எரிந்தது. அல்லேலூயா. அவனுடைய வஸ்திரத்தை கொண்டு போட்ட அசுத்தாவி அலறி ஓடுது, அவனுடைய வஸ்திரத்தை கொண்டு போட்ட வியாதி மறைந்து போகுது. அல்லேலூயா. இந்த பவுல் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த பவுல் ஒரு தீவுக்குள்ள போன போது, சில விறகுகள் அள்ளி போட்ட போது, விரியன் பாம்பு அனல் உரைத்து வந்து அவன் கையை கவிச்சு, இவன் நெருப்பா இருக்கிறான், கிறிஸ்துவுக்குள்ள அக்னியா இருக்கிறான். இவனுக்குள்ள இருந்த அந்த அக்னி சர்ப்பத்தை கொன்று போட்டது. அல்லேலூயா. அவன் அதை நெருப்புல உதறி போட்டான், அது செத்து சாம்பலா போச்சு. இன்னைக்கு அந்த தீவுல இப்போ வரைக்கும் ஒரு பாம்பு கூட கிடையாது. அல்லேலூயா. அது வேரோடு கருவோடு அழிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு அந்த தீவுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, அந்த தீவுல பாம்பே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நினைச்சாங்க இவன் வீக்கம் கண்டு நுர தள்ளி அப்படியே செத்து போயிடுவான்னு பார்த்தாங்க. பவுல் பார்த்தா சூப்பரா இருக்கிறான். ஏன்? அவனுக்குள்ள இருக்கிற தேவனுடைய அக்கினி அந்த விஷம் உள்ள வரவிடலை,
சர்ப்பம் கடித்தது உண்மைதான், ஆனா அந்த விஷம் உள்ள போகல. இவனுக்குள்ள இருக்கிற அக்கினி அந்த விஷத்தை சுட்டெரித்தது, அந்த சர்ப்பத்தை சுட்டெரித்தது. இன்னைக்கு ஆண்டவர்கள் அக்கினியா மாற்ற போறாரு. சுகர் உள்ள வர பிரவேசித்தா சுகர் செத்து போயிடும். பிரஷர் உள்ள வர நினைச்சா அது செத்து போயிடும். என்ன வியாதியானால், எந்த கொள்ளை நோயாலும் உங்க உடம்புக்குள்ள வர அது முயற்சித்தா அது செத்தே போயிடும். ஆமென். உங்களுக்குள்ள இருக்க அக்கினி அதை பட்சிக்கும். உங்களுக்குள்ள இருக்க தேவனுடைய மகிமை அதை பட்சிக்கும். உங்களுக்குள்ள இருக்க தேவனுடைய அக்கினி அதை பட்சிக்கும். ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம் முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8119679995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.